வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா CCS 1972 பென்ஷன் ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணதுனால பென்ஷனருக்கு வந்து 8வது பே கமிஷன் வந்து பெனிஃபிட் இருக்குமா இருக்காதா, அப்படி இல்லைனாலும் டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு வந்து அது எப்படி வந்து கிடைக்கும், எந்த மாதிரி வந்து அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பே கமிஷனில் சிவில் பென்ஷனருக்கும் சரி டிஃபென்ஸ் பென்ஷனருக்கும் சரி என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. எக்ஸ் தளத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம பென்ஷனருக்கு வந்து 8வது பே கமிஷனில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம். 7வது பே கமிஷனில் எப்படி இருந்தாச்சு, ஸோ அதுபடி ஓஆர்பியில் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து சேஞ்ச் வந்தாச்சு. ஸோ இது இந்த 10 வருஷத்தில் 7வது பே கமிஷன்லையும் ஓஆர்பிலையும் நடந்த மாதிரி 8வது பே கமிஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னாக்கா டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு எப்படி வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ பென்ஷன் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 மார்ச் 2025 வந்து லோக்சபாவில் வந்து ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்லு பாஸ் பண்ணதை வச்சு இப்போ பென்ஷனருக்கு வந்து 8வது பே கமிஷனில் ரிவிஷன் ஆகாது, ஆல்ரெடி என்ன நடைமுறையில் இருக்கோ அதே பென்ஷன் தான் இனிமேல் வந்து கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. அந்த பில் பாஸ் ஆனதுக்கும் இப்போ இருக்கிற பென்ஷனுக்கு தகுந்தாப்பில் இப்போ 7வது பே கமிஷன்லேருந்து 8வது பே கமிஷன் வந்து எப்படி இருக்கும், அதே போல் CCS பென்ஷன் ரூல்ஸ் படி 1972 இது வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ் படி 5வது பே கமிஷனும் சரி 6வது பே கமிஷனும் சரி இப்போ லாஸ்ட்டாக வந்து 7வது பே கமிஷன் படி. ஸோ இந்த பே கமிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இடையில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த பே கமிஷனு கொஞ்சம் வேறுபாடு இருந்தாலும் 5வது 6வது 7வது பே கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது லேட்டாக கொடுத்தாலும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2006, 1 ஜனவரி 2016, அதே போல் 5வது பே கமிஷன் 1 ஜனவரி 1996 தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அது வந்து கொடுத்துட்டு இருந்து 8வது பே கமிஷனுக்கு முன்னாடியும் 8வது பே கமிஷனுக்கும் அப்புறமும் பென்ஷன் வராங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஃபர்ஸ்ட் பென்ஷன் கேல்குலேஷன் எப்படி 6வது பே கமிஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பேசிக் பே, கிளாஸ் பே, MSP, ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஸ்பிபிலையும் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா உங்களோட என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 3 தொகையும் கூட்டி என்ன அமௌண்ட் வருதோ அதை தான் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வர அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேசிக் பென்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ உதாரணமாக ஒருத்தரோட லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா வந்து 30,000 ரூபாய் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியாச்சுனாக்கா 15,000 வருது. ஸோ இந்த 15,000 வச்சு நம்ம இங்கே 7வது பே கமிஷன்லையும் 8வது பே கமிஷன்லையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேல்குலேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு ஓஆர்பியில் வந்து எப்படி இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 15,000 முறையில் 7வது பே கமிஷனில் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016க்கு அப்புறம் வந்த பென்ஷனருக்கு அவங்களோட பே வந்து 30,000 ரூபாவா இருந்தாச்சு. அதாவது லாஸ்ட் என்ரோல்மெண்ட்டாக வந்து நம்ம என்ன எடுத்தாச்சுனாக்கா 30,000 ரூபாய் எடுத்தாச்சு. இது வந்து யார் எம்ப்ளாயி இருக்காங்களோ அவங்களோட தொகை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.57 வந்து பெருக்கும்போது 77,100 ரூபாயாக வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷனோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டரு. ஸோ அதுபடி நம்ம வந்து பெருக்கியாச்சு அப்படின்னாக்கா 77,100 ரூபா வருது. ஸோ இந்த 77,100 ரூபாயை நம்ம ஏற்கனவே இங்கே வந்து நம்மளோட பென்ஷன் கேல்குலேஷன் படி 2ஆல் வகுத்தாச்சு அப்படின்னாக்கா 38,550 ரூபா வந்து வரும். பென்ஷனருக்கு வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1 ஜனவரி 2016க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு பென்ஷன் வந்து 15,000 இருக்குது அப்படின்னாக்கா. ஸோ இது வந்து நம்ம 2.57 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா 38,550 ரூபா. ஸோ 2 அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமாக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016க்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் அப்புறம் வந்தவங்களுக்கும் ஒரே லெவலாக பென்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்களோட அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட கேல்குலேஷன் மெத்தட் படி தான் 2016க்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் அப்புறம் வந்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் கேல்குலேஷன் ஆகிட்டு ஒரே லெவலில் பென்ஷன் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த கணக்குப்படியே 8வது பே கமிஷனில் வந்து கண்டினியூவாக போகுது, எந்த விதமான மாற்றமும் வரல. லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்கிற பில் படி பென்ஷனருக்கு எந்த விதமான மாற்றமும் அடையலை அப்படின்னாக்கா ஸோ 8வது பே கமிஷனில் நம்மளுக்கு என்ன வந்து எப்படி வந்து கிடைச்சாச்சோ, அதாவது
இன்றைக்கி டேட்டில் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களும் சரி பென்ஷனருக்கும் சரி எப்படி ஒரே அமௌண்ட்டே வந்து வருதோ அதே மாதிரியே வந்து கிடைக்கும். இன்கேஸ் இதில் வந்து ஏதாவது மாற்றம் வருது அப்படின்னாக்கா 8வது பே கமிஷனில் 1 ஜனவரி 2026க்கு அப்புறம் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களோட பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம 77,100 ரூபா வந்து ஆல்ரெடி அவங்க 7வது பே கமிஷனில் ரிவிஷன் ஆகிட்டு இன்றைக்கி டேட்டில் இந்த அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு தோராயமான கணக்கு தான். ஸோ இந்த 77,100 ரூபாயை நம்ம அப்படியே எடுத்தாலும் இது வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.92. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம ஏற்கனவே இது ஏன் 1.92 வந்து நம்ம அனுமானிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து இந்த 1.92 வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1.92 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1,48,032 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பேசிக்காக வந்து மாறுது. ஸோ அது நம்ம பென்ஷன் ரூல்ஸ் படி அதை 2ஆல் வகுத்தாச்சு அப்படின்னாக்கா 74,016 ரூபா வந்து யாரெல்லாம் இந்த அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு 8வது பே கமிஷனுக்கு அப்புறம் வர பென்ஷனருக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனாக வந்து வரும். அதாவது பாதி 8வது பே கமிஷனுக்கு அப்புறம் வர பென்ஷனரோட கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த மாற்றமும் வரல. 7வது பே கமிஷனில் ஒரு பென்ஷனர் வந்து என்ன அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாரோ அதில் வந்து எந்த மாற்றமும் வரல. ஆனால் எம்ப்ளாயிஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிட்டு அவங்க வந்து 74,016 ரூபா வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னாக்கா இவருக்கும் வந்து வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35,500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வித்தியாசம் வருது. அதாவது ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸில் ஒரே ரேங்கில் இருந்த ஒரே அமௌண்ட் வாங்குற பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வித்தியாசம் வருது. அதாவது இப்போ லோக்சபாவில் என்ன பில் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புலேயே பென்ஷனில் வந்து 8வது பே கமிஷன் வந்து ரிவிஷன் ஆகலை அப்படின்னாக்கா. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து அவங்க ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதோட லிங்க் வந்து கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை வந்து ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்லி பார்த்தீங்கன்னாக்கா வேலிடேஷனுக்காக மட்டும்தான். இதில் சிவில் பென்ஷனருக்கும் சரி டிஃபென்ஸ் பென்ஷனருக்கும் சரி பென்ஷனில் எந்த விதமான மாற்றமும் வராதுன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸலத்தில் வந்து பகிர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நம்மளுக்கு கிடைக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 35,500 ரூபா வந்து நம்மளுக்கு வித்தியாசம் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பு இல்லை. அவங்க பகிர்ந்து இருக்கிற மெசேஜ் படி நம்மளுக்கு இப்போ பென்ஷனராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 8th பே கமிஷனில் ரிவிஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் வராது. இப்படி வந்தாலும் டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ORP 4 வந்து கிடைச்சிடும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் அவல்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 1 சரி 2 சரி 3 சரி நம்மளுக்கு வந்து ரிவிஷன் ஆச்சு. அதே போல் 7வது பே கமிஷன்லையும் பென்ஷன் வந்து ரிவிஷன் ஆச்சு. ஸோ ORP 1 படி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 7,808 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 24 வருஷம் அவல்தாருக்கு வந்து பென்ஷன் வந்து பேசிக் பென்ஷனை வந்து இருந்தாச்சு. இது 1 ஜூலை 2014 ஸோ இந்த 1 ஜூலை 2014 நம்மளுக்கு வந்து 7,808 ரூபாயாக இருந்ததுனால நம்மளோட 7வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.57 வந்து இருந்தாச்சு. ஸோ இந்த 2.57 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 20,067 ரூபா வந்து ஒரு 24 வருஷம் அவல்தாருக்கு வந்து பேசிக்காக வந்து இருந்திருக்கணும். ஆனால் இங்கே ORP 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,257 ரூபாயை வந்து மாறியாச்சு. இது வந்து 2019. ORP 1க்கும் ORP 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 5 வருஷம் வந்து இங்கே வித்தியாசம் இருந்தாச்சு. ORP 1 வந்து 1.5 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 7வது பே கமிஷன் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கே இந்த 22,257 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் மேக்ஸிமம் அந்த ரேஷியோவில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை கேல்குலேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து அதிகமாக இருக்குது, இங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 நம்மளுக்கு ORP 2 வந்து ரிவிஷன் ஆச்சு. ஸோ இது எப்படி ரிவிஷன் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 4 வந்து 1 ஜூலை 2029 வந்து நம்மளுக்கு ரிவிஷன் ஆகும். அதாவது 8th பே கமிஷன் 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் 2029 ஜூலைலேருந்து நம்மளுக்கு ORP 4 வந்து ரிவிஷன் ஆகும்போது ஸோ இதில் என்ன இந்த 8வது பே கமிஷனில் ஒரு எம்ப்ளாயி என்ன அமௌண்ட் வாங்கிட்டு வராரோ மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் வச்சு நம்மளுக்கு இங்கே வந்து ரிவிஷன் ஆகிடும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 3லேயும் ஒரு 24 வருஷம் அவல்தாருக்கு 24,763 ரூபா வந்து வந்தாச்சு. இது 1 ஜூலை 2024. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2029 வந்து ரிவிஷன் ஆனபடி இங்கேயும் வந்து 2034 ஒரு ORP 5 வந்து ரிவிஷன் ஆகும். ஸோ ஒன்று வந்து ORPயில் ரிவிஷன் ஆகணும், இல்லைனா பே கமிஷன் ரிவிஷன் ஆகணும், இல்லை ரெண்டுத்துலையுமே ரிவிஷன் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் காட்டியிருக்கோம். ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.
அந்த எக்ஸ் தளத்தில் அவங்க பகிர்ந்துருக்கிறபடி இதில் வந்து எந்த சேஞ்சும் வந்து வரப்போகிறது கிடையாது. அப்படி வந்தாலும் நம்மளுக்கு டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு ORP 4ல் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் ஆகிடும். ஸோ சிவில் பென்ஷனருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவில் பென்ஷனரும் சரி டிஃபென்ஸ் பென்ஷனரும் சரி பென்ஷனில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது வெறும் வேலிடேஷனுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8வது பே கமிஷனில் எம்ப்ளாயீஸ்க்கும் சரி பென்ஷனருக்கும் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு பென்ஷன் பேமெண்ட் வந்து ரிவிஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, நம்மளை கான்டாக்ட் பண்ணி தான் உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.